நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியாராஜி எங்களுடன் இணைந்திருக்கிறாங்க. தேர்தல் காலங்களில் சமகால நிலவரங்கள் பற்றி நாங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தேர்தல் சம்பந்தமான பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் அறிய போகின்றோம். அதற்கு முன்னதாக அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். வாக்களிக்கக்கூடிய தகுதிகள் என்ன என்று நீங்கள் கூற முடியுமா? எங்களுக்கு ஒரு வாக்காளராக பதிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சில தகுதிகளை பூர்த்தி செய்தவராக இருத்தல் வேண்டும். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், 18 வயதை பூர்த்தி செய்தவராக அவர் இருத்தல் வேண்டும். அதே போன்று அதுக்கு அவருக்குரிய ஒரு விலாசம் ஒன்று, ஒரு முகவரி ஒன்று கட்டாயமாக இருத்தல் வேண்டும். ஆனால் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே, அதாவது வாக்காளர் பட்டியலிலே அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வெப்சைட்ல www.slelection என்ற அந்த இணையதளத்தில் தங்களுடைய NIC நம்பர் அடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த விடயங்கள் அவர் பதிவு செய்யப்பட்டவராக போன்ற விடயம் வரும். எனவே அந்த விடயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அவருடைய பெயர் கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆளடையாளத்தை நிரூபிக்கக்கூடியவராக இருந்தால் வாக்கை பயன்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படக்கூடிய தேசிய அடையாள அட்டை, அதே போன்று பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதே போன்று மதகுருமாருக்காக வழங்கப்படுகின்ற மதகுரு அடையாள அட்டை, தற்காலிக அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படக்கூடிய அந்த அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய அடையாள அட்டைகள் இருந்தால் வாக்கை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக போல் கார்டு, வாக்கு அட்டை என்று நாம் குறிப்பிடுவோம். இந்த வாக்கு அட்டை இல்லாத சந்தர்ப்பத்திலும் வாக்களிக்க முடியும் என்ற விடயம் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், அவர் எந்த இடத்திலே வாக்களிப்பு நிலையம் எது, நேரம் எப்பொழுதோ, திகதி போன்ற விடயங்கள் அவருக்கு தெரியுமாக இருந்தால் ஆளடையாளத்தை நிரூபித்து வாக்கை அவருக்கு பதிவு செய்யலாம். உதாரணமாக ஒரு வெட்டிங் கார்டு போன்றதுதான். அதாவது வெட்டிங் கார்டில் உங்களுக்கு தெரியும் அந்த வெட்டிங் எப்ப நடக்கின்றது, முகூர்த்த நேரங்கள், அதே போன்ற ஒரு விடயம் தான் போல் கார்டு. எனவே போல் கார்டு இல்லாமலும் வாக்களிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக வெளிநாட்டில் இருந்து வரக்கூடியவர்கள், அதாவது தேர்தல் தினத்தன்று காலையில் வந்தால் அவர்களுக்கு வாக்களிக்க முடியும் என்ற ஒரு விடயம் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு வாக்கை பதிவு செய்ய முடியும். 2024 ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியல் அவர் பதிவு செய்யப்பட்டவராக இருந்தால் அவர் பாஸ்போர்ட்டை காட்டி வாக்களிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கின்றது. தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும், அது பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும்? இதில் 2 விடயங்கள் மிக முக்கியமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், தேர்தல் சட்டம் என்ற விடயம். அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 38 வேட்பாளர்கள் அல்லது ஜனாதிபதி அபேட்சகர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் பிரசாரம் செய்கின்றார்கள், பிரஜைகள் அந்த பிரசாரத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். எனவே இலங்கையை பொறுத்தவரையிலே எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் யாப்பு சட்டம் இருக்கின்றது, தேர்தல் சட்டம் இருக்கின்றது. இந்த 2 சட்டங்களையும் நாங்கள் பிரஜைகளின் அடிப்படையில் மதித்து நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றன. வன்முறை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறாத அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் வகிபாகம் அதற்கு சொல்ல வேண்டும். லஞ்சம், ஊழல் போன்ற விடயங்கள் தலைவிரித்தாடலாம், அவற்றை நாங்கள் தடுத்தல் வேண்டும். அறகலைய போராட்டம் உங்களுக்கு தெரியும், 2 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. அதாவது வடக்கு தெற்கு என்ற வேறுபாடின்றி, ஜாதி, மதம், குலம் எந்தவித பேதமின்றி நாங்கள் குறிப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பதவி விலக்கப்பட்டார் அல்லது பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அதனை அடுத்து உங்களுக்கு தெரியும், போராட்டம் மூலமாக நேரடி ஜனநாயகம் தான் தலை தூக்கியது. பொருளாதார நெருக்கடி, அதே போன்று அரசியல் நெருக்கடி, சமூக பொருளாதார நெருக்கடி தற்பொழுது நாட்டிலே காணப்படுகின்றது. இந்த நெருக்கடிகளை தீர்த்து நாட்டை நல்ல ஒரு அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற விடயத்தை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாட்டினுடைய உற்பத்தி, அதே போன்று நாட்டினுடைய சர்வதேச கொள்கைகள், வடகிழக்கு பிரச்சனைகள், காணி, உணவு நெருக்கடி, இவ்வாறான பல விடயங்களை ஒப்பிட்டு பார்க்க
வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் வெறுமனே ஏமாற்றுகின்ற வார்த்தைகளா அல்லது அவற்றை செயற்படுத்தக்கூடிய விடயங்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மதத்தை, குலத்தை, இனத்தை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது தேர்தல் பிரசார செயற்பாடுகளுக்கு பாவித்திருக்கின்றார்களா என்ற விடயத்தையும் நாங்கள் நோக்க வேண்டும். ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஹிஸ்டரியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளருடைய ஹிஸ்டரியை நாங்கள் பார்த்தல் வேண்டும். வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளர் A ஆக இருக்கலாம், B ஆக இருக்கலாம், C ஆக இருக்கலாம். மிக பொருத்தமானவர் யார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவர் தலைவர் யார்? 5 வருடம் அவருக்கு அந்த பதவிக்காலம் வழங்கப்படுகின்றது. எனவே அவருடைய விஷன் உண்மையிலே சிறப்பான முறையில் இல்லை என்றால் நாங்கள் உட்பட எங்களுடைய எதிர்கால பரம்பரையினுடைய எதிர்காலம் இருளாக மாற வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் எங்களுடைய வாக்கை நாங்கள் பொருத்தமானவருக்கு பயன்படுத்த வேண்டும். தேர்தல் காலங்களில் எவ்வாறு நாங்கள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி பார்த்திருந்தோம். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாங்கள் எவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும், அதாவது பொதுமக்கள் ஆகியவர்கள் எவ்வாறு பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறீர்களா? அது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கேள்வியாகத்தான் காணப்படுகின்றது. தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஏற்படும் நிலை தொடர்பில் நாங்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எங்களுடைய எதிர்பார்ப்பு சுமூகமான ஒரு நிலவரம் ஏற்படும் நாட்டிலே காணப்படும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிரஜைகளிடம் நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது 38 வேட்பாளர்களிலே ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படலாம். யார் வென்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. இருப்பினும் தோல்வியுற்றவர்கள் அல்லது ஏனையவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாத வகையில் நாங்கள் அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும். வன்முறை உண்மையிலே சமூகத்திலே ஏற்படாதவாறு நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். குறிப்பாக மத தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த விடயத்திலே வன்முறைகளை தடுப்பதற்கு ஏற்படாத வகையிலே செயற்படுவதற்கு. அதே போன்று பேரணி, ஊர்வலம் போன்ற செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும், அது வன்முறையை தூண்டக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. இது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது வாக்குறுதிகள் 5 வருடத்துக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது முன்னர் கூறிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பொருளாதாரம், சர்வதேச கொள்கைகள், அதே போன்று விவசாயம், காணி சம்பந்தப்பட்ட பல விடயங்கள், இன்னொரு விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கலாம். எனவே அந்த 5 வருட திட்டத்தை அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களா என்ற விடயத்தை நாங்கள் தேர்தலுக்கு பின்னர் பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. எனவே வாக்காளர்களாகிய பிரஜைகளுக்கு இந்த பொறுப்பு நிறைவேற்றுகின்றார்களா ஆட்சியாளர்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பிரஜைகளுடைய வகிப்பாகம் என்பது மிக முக்கியமானதுதான். வெற்றி பெற்ற அரசியல் கட்சி அல்லது அந்த வேட்பாளர் என்ன செய்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கேள்வி நிரம்பல் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஒப்பிட்டு அல்லது அலசி ஆராய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. பின்னூட்டல், அதை போன்று அவர்களை நாங்கள் கேள்விக்குட்படுத்தல், அவர்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் மாத்திரமல்ல ஊடகங்கள், சிவில் அமைப்புகளும் இதனை செய்ய வேண்டும். அதனை செய்ய முடியாத பிரஜைகளாக இருந்தால் விருத்தியுற்ற ஒரு சமூக கட்டமைப்பையோ அல்லது விருத்தி அடைந்த பொருளாதாரத்தையோ எம்மால் எதிர்பார்க்க முடியாது. தேர்தல் காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், முன்பின்னான காலப்பகுதியில் என்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் ரோஹண ஹெட்டியாராச்சி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேர்தல் காலங்களில் அதிகளவான சட்ட மீறல்கள் இடம்பெறுவது எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தேர்தல் காலங்களில் இடம்பெறக்கூடிய சட்ட மீறல்களை தடுக்க நாங்கள் கையாளக்கூடிய நுட்பங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? இந்த தேர்தல் சட்டங்களை யார் மீறுகின்றார்கள்? அரசியல் கட்சிகள், அபேட்சகர்கள், ஆதரவாளர்கள், அதே போன்று மீடியா, ஊடக நிறுவனங்கள் இதனை மீறுகின்றது. இதனை தடுக்க சட்டம் காணப்படுகின்றது, தேர்தல் சட்டம் இருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதான காரணமாக அமைவது நாங்கள் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவரை இந்த 38 வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அல்லது முதல் பிரஜையாக அல்லது முப்படைகளுடைய தளபதியாக தெரிவு செய்யப்படுபவர் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி
தேர்தல் சட்டத்துக்கும் நாட்டினுடைய அரசியல் யாப்பு சட்டத்துக்கும் மதிப்பளிக்கக்கூடியவராக அதனை பின்பற்றுபவராக இருத்தல் வேண்டும். எனவே அரசியல் கட்சிகள் அல்லது ஆதரவாளர்கள் பிழைவிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசியல் கட்சிக்கோ அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கோ கட்டாயமாக இருக்கின்றது. என்றால் அவர்தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வரக்கூடிய நபராக இருக்கின்றார். இரண்டாவது விடயம் பிரஜைகள். உங்களுக்கு தெரியும், இந்த சுவரொட்டிகள், அதே போன்று கட் அவுட், பதாதைகள், சட்டவிரோத கூட்டங்களை ஏற்பாடு செய்வது அல்லது சில தடை தாண்டிய கூட்டங்களிலே பங்கு பெற்றுவது போன்ற விடயங்களை கூட அதில் பிரஜைகள் தான் பங்கு பெற்றுகின்றார்கள். எனவே அந்த விடயங்களில் பிரஜைகள் தாங்கள் சரியாக நடந்து கொள்கின்றோம் என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். ஊடக நிறுவனங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முக்கியமான தரப்பினராக காணப்படுகின்றார்கள். அவர்களும் ஊடக ஒழுங்கு விதிகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். தேர்தல் ஆணைக்குழுவும் அடுத்ததாக போலீஸ் திணைக்களம். உங்களுக்கு தெரியும், அனைத்து வேட்பாளர்களுக்கும் சம தளத்தை அவர்கள் வழங்க வேண்டும். யார் தவறு செய்தாலும் அரசாங்க கட்சியோ எதிர்கட்சியோ எந்தவித வேறுபாடு பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை பிரயோகிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அடுத்ததாக கண்காணிப்பு நிறுவனங்கள் இருக்கின்றது. நாங்கள் அறிவுறுத்தல் செயற்பாடுகளை நாங்கள் அரசியல் கட்சிகள் பிரஜைகள் போன்றவர்களுக்கு அறிவுறுத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம். இது தொடர்பான அந்த பொறிமுறை சரியாக நடத்தப்படுகின்றதா போன்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சுதந்திரமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மாத்திரம் முடியாது. பொறுப்புள்ள பிரஜைகள் என்ற அடிப்படையில் இணைய துறைசார் நபர்களுக்கும் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது.